அசைவத்தை யாரால் சாப்பிடாமல் இருக்க முடியும்? நான் அசைவமே சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு யாரெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு இன்றைக்கி நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஏன் அசைவம் அப்படின்னா, அசைவத்தை பெரும்பாலான மக்கள் விரும்பி சாப்பிட்றவங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு சில பேர் தனக்கு பிடிச்சிருந்தாலும் சாப்பிடாமல் இருப்பாங்க. அவங்களுக்காக இன்றைக்கி இந்த பதிவு. சரிங்க. அசைவம் யாரெல்லாம் சாப்பிடாமல் இருப்பாங்க அப்படின்னா, முதல்ல தன்னுடைய பிறப்பிலிருந்து தன்னுடைய குலம், தன்னுடைய முன்னோர்கள், தன்னுடைய அந்த குலமாக அந்த வழி வழியாக யாருமே அசைவம் எடுத்துக்கல அப்படின்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சில இந்த பிராமண பெருமக்கள் அவங்களாம் இருப்பாங்க, அவங்களாம் எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒன்று, அது எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொன்று, உடல்நிலை சரியில்லை, அசைவம் சாப்பிடக்கூடாது, கட்டாயம், அது ஒரு கட்டாயத்தின் காரணமாக நாம் அசைவம் எடுக்காமல் இருப்பாங்க. இன்னொன்று எப்படி அப்படின்னா, எனக்கு நல்லா பிடிக்கும், ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா என் மேலே வர்ற சாமி சைவ தெய்வம், என் மேலே வர்ற சாமிக்காக நான் அசைவம் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு ஒரு சில மேன்மக்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் போற்றப்படக்கூடியவங்க. பிறந்ததுலேருந்தே வந்துட்டால் தெரியாது, இல்லை அது சாப்பிட்டோம் நமக்கு உடலில் பிரச்சனை வரும் அப்படின்னா தெரியாது. இன்னொன்று, எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் சாமி வந்துருச்சு, நான் சாமி ஆடுறேன், என் மேலே வர்ற சாமி அசைவத்தை விரும்பாது, சைவத்தை தான் விரும்பும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் மேன்மக்கள். அந்த அந்த சாமியாடி பெருமக்கள்லாம் மேன்மக்கள்னு சொல்கிறேன். நிறைய பேர் இருப்பாங்க, ஆண் தெய்வத்தை சுமக்கிறவங்க இருப்பாங்க, பெண் தெய்வத்தை சுமக்கிறவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க மேலே வர்ற சாமி சைவமாக இருக்கும். இல்லை அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் சைவம் எடுக்கலை அப்படின்னா, அந்த விரத நாட்களில் மட்டும், அந்த தெய்வத்திற்குரிய அந்த தெய்வத்துக்காக அர்ப்பணித்த நாட்களில் மட்டும் அவங்க அசைவம் புழங்க மாட்டாங்க. அப்படியும் ஒரு சில மேன்மக்கள் இருக்காங்க. சரிங்க. இன்றைக்கி இந்த பதிவு சொல்கிற காரணம் என்ன தெரியுங்களா? மனுஷனுக்கு நம்ம கூட அதிகமாக இருக்கிறது என்ன தெரியுங்களா? ஆசை. எல்லாத்துலேயும் ஆசை இருக்கும். ஆசை அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, என்னுடைய பொருள் சேர்க்கணும், பொன் சேர்க்கணும், என்னுடைய உடல் நலத்தை ஆரோக்கியமாக நான் வச்சுக்கிறணும், நான் நல்லா ருசியாக நான் ஏதாவது சாப்பிடணும், இது மாதிரியான ஆசைகள், எண்ணற்ற ஆசைகள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், வாழ்வியல் நகர்த்தி போகும். அப்படி ஒரு ஆசைப்பட்ட ஒன்றை நம்ம மேலே வர்ற சாமிக்காக நிப்பாட்டுறது சாதாரண காரியம் இல்லைங்க, சாதாரண காரியம் இல்லை. ஒருத்தவங்க அசைவத்தை சாப்பிட்டாலே பக்கத்தில் உட்காந்தோம்னா நமக்கு எச்சில் ஊறுங்க, நமக்கு எச்சில் ஊறும். என்னப்பா அவங்க இப்படி சாப்பிட்றாங்கன்னு நம்ம மனசு அதை எதிர்பார்க்கும். வயசானவங்க கூட, இறந்தவங்க கூட கடைசி காலத்தில் விரும்பி கேட்குறது இது போன்ற அசைவத்தெல்லாம் விரும்பி கேட்பாங்க. அவங்க நல்லா வாங்கி கொடுப்பாங்க, அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. காலம் கடைசியில் அவங்க சாப்பிட்டு தான் அந்த உயிர் அடங்கும்னே நிறைய இருக்குது. அந்த காலத்து நம்ம எப்படி சொன்ன வயசான பெருமக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வயசான காலத்தில் நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த ஆசை விடுப்பா, ஆசைப்படுறத கொடுங்க கடைசி காலத்தில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்க. இன்றைக்கி இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி தன்னுடைய தெய்வத்துக்காக அசைவத்தை சாப்பிடாமல் இருக்கிற ஒரு சில மக்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில நிகழ்வுகளை நான் அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஒரு அம்மா இருக்கு, அந்த அம்மா சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பெரிய ஆளாக அசைவம் சாப்பிட்றாங்க, விரும்பி சாப்பிட்டு வர்றாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த சாமி வர்றதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒன்று நறுக்குப்படுது அப்படின்னா, அசைவத்தை அதிகமாக அந்த அம்மா விரும்ப மாட்டுது. அந்த அம்மாவுக்கு என்னன்னு புரியலை. என்னப்பா, நான் முன்னாடிலாம் நல்லா அசைவம் நான் விரும்பி சாப்பிடுவேன், இப்போ என்னன்னு தெரியல, அந்த அசைவத்தை விரும்பி சாப்பிட முடியல, ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா நினச்சிக்கிட்டே வருது. அந்த அம்மா நினச்சி வந்த ஒரு 2-3 வருஷத்தில் அந்த அம்மா மேலே சாமி வந்துடுது. சாமி வந்த உடனே அந்த அம்மா சாமியை கோவிலுக்கு போகுது, வணங்குது, விரத நாட்களில் நல்லா விரதம் பிடிக்குது. ஆனால் அந்த அசைவத்தை சாப்பிட்றத நிறுத்தலை, சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் வந்துடுது. அப்போ அவங்களுக்கு அது பிடிபடலை. நம்ம மேலே வர்ற சாமினால தான் நமக்கு இப்படி ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு பிடிபடலை. சரி அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அசைவத்தை எடுத்து கொடுப்போம் அப்படின்னு அந்த அசைவத்தை எடுத்து கழுவி சமைச்சு கொடுக்குறாங்க. அன்று இரவு அவங்களுக்கு கனவு என்ன அப்படின்னா, தன்னுடைய அந்த மலம் இருக்குல்ல,
அந்த மலத்தை அப்படி பெரட்டி பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு, கெட்ட கனவு, அசிங்கமான கனவு. அப்பயும் அவங்களுக்கு புரியலை. சரி, மறுபடியும் ஒரு நாள் அசைவம் எடுத்து, மற்ற நாட்களில் விரத நாட்கள் இல்லாமல் மற்ற நாளில் மறுபடியும் ஒரு தடவை அந்த அசைவத்தை சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, தலைவலியிலிருந்து வயிற்றுப்போக்கு அவங்க உடம்புல சேராமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அன்று இரவு கண்ணை செஞ்சு ரொம்ப உடம்பு அசதியில் படுத்துருக்காங்க. அசதியில் படுத்த அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா மேலே வந்த சாமி ஒரு ஆறுதல் சொல்ல வருது. ஏன் அப்படின்னா, அவங்க உடம்பு தொய்வடைஞ்சு ரொம்ப பலவீனமாக படுத்துருக்காங்க. வகுத்தாளங்கிறது ஒரு நாள் ஆனால் கூட உடம்ப ரொம்ப ரணமாக்கிடும். அப்பேற்பட்ட ஒரு இது அது. அப்போ என்ன அது, அன்று இரவு அந்த அம்மா மேலே வந்த சாமி வந்து நெத்திய தடவி கொடுத்து ஒரே ஒரு வார்த்தை தான், தாயி நீ சாப்பிட்டது போதும், இனி வரும் காலங்களில் நீ சாப்பிடாத. நீ சாப்பிட்ட அப்படின்னா உன் மேலே நிற்கிற எனக்கு சேரலை. எப்படி அந்த அம்மாவுக்கு சேரலைன்னு சொல்லலைங்க. அந்த அம்மா மேலே வந்த சாமி, தாயி நீ இவ்வளோ காலம் சாப்பிட்ட, இனிமேல் நீ அதை சாப்பிடாத. அதை நீ சாப்பிட்ட அப்படின்னா உன் மேலே நிற்கிற எனக்கு சேரலை அப்படின்னு அந்த சாமியை பழி சொல்லுதுங்க. சாமியை பழி சொல்லுது. இப்போ அந்த அம்மா மேலே இருந்த சாமிக்கு ஒரு நோவு ஆனதுனால தான் அந்த அம்மா உடலில் காட்டி கொடுத்துச்சு. இதை புரிஞ்சுக்கிறணும், இந்த வாக்கை புரிஞ்சுக்கிறணும். நம்ம வந்து விருப்பப்பட்டு நம்ம சாப்பிட்றோம், நமக்கு இப்படி ஆகுதுன்னு இல்லை. நம்ம தெய்வம், நம்ம மேலே வர்ற சாமி இந்த தேகத்தை தொட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன நடந்தாலும் எனக்கு சரிபாதி என் மேலே வர்ற சாமிக்கு காட்டி கொடுக்கும். என் உடம்புல சரிபாதி, எப்படி சிவனும் பார்வதியும் சரிபாதியாக இருக்காங்களா, அது மாதிரி நீ இந்த சாமியாடி அந்த சாமியோட உருவம் இருக்கும். அப்போ நான் என்ன செஞ்சாலும் அதனுடைய சாரல் என் தெய்வத்துக்கு காட்டி கொடுக்கும். அதனால் சாமியாடிகள்லாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கும். சின்ன விஷயந்தாங்க, சின்ன விஷயந்தான். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஏற்கனவே நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன், இந்த 3 வீட்டு சோறு அதுபோன்று அந்த சுத்தமில்லாத இடங்களில் சாப்பிட்டா இப்படி நடக்கும். ஏன், நம்ம மேலே வர்ற சாமிக்கு அதை ஏற்றுக்காதுங்க. என்னங்க அப்படி இப்படின்னுலாம் ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக அறிவியல் பூர்வமாக பேசுகிற மேன்மக்கள்லாம் நிறையா இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு புரியாது. ஆனால் இருந்தாலும் உண்மையான தெய்வத்தை சுமக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம சாமிக்கு சேரலையா நம்ம அதை விட்டுறணும். இல்லைன்னா அதை ஒரு எப்படி சொல்லுது அப்படின்னா அதை நெறிப்படுத்திக்கிறணும். அப்போ என்ன ஆகுது, அந்த அம்மா அன்று இருந்து அந்த அம்மா என்ன ஒன்றா சாப்பிட்றத சட்டடியாக நிப்பாட்டிடுச்சு. அதுக்காக தான் பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் வச்சு கொடுக்காம இல்லை, தான் பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் வச்சு கொடுத்து எல்லாம் அழகாக கண்ணழகு பார்த்து பிள்ளைகளை சாப்பிட்றதெல்லாம் ரசிப்பாங்க. ஆனால் அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஆசையும் இல்லை. அதனால் அது சாதாரண விஷயம் அல்ல. ஏதாவது எப்படின்னா இதெல்லாம் ஒரு தியாகத்துக்கு சமம். என்னங்க சாப்பிட்றத என்னங்க தியாகத்துக்கு சமம்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. தியாகத்துக்கு சமம் அப்படி நம்ம இருக்க முடியுமா? அசைவம் நல்லா சாப்பிட்றவங்க, அசைவம் சாப்பிட்டு பழகினவங்க அப்படி சாப்பிடாம உடனே இருக்க முடியுமா? முடியாது. நாம் யார் மேலேயாவது ஒரு பொருள் மேலே பேரன்பு கொண்டு இது அதை பாதிக்குமேங்கிற நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால தான் சொல்கிறேன், அது ஒரு தியாகத்திற்கு சமம்னு. அதனால் அது போன்ற மேன்மக்கள், அது போன்ற சாமியாடிகள் போற்றப்படணும், வணங்கப்படணும். அவங்களுடைய புகழ் நாடறியணும், ஒரு சில மக்கள் அறியணும். அதனால் இந்த பதிவில் அசைவம் யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிட முடியாது, யாரெல்லாம் இது போன்ற தெய்வங்களுக்காக ஆசைப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு அதை விட்டு விலகி இருக்காங்க அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.